பண்றதெல்லாம் கீழ்த்தரமான செயலு. ஆனா பேச்சு மட்டும் 8 முழத்துக்கு நீட்டிட வேண்டியதுதான். ச்சே, யாரையுமே நம்ப முடியாதங்க. எப்பா எடுத்து காட்டுதான்ப்பா. இங்க பாரு கீதா, நாங்க எங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். போனவெல்லாம் வழி மறைச்சு நீ தான் தேவையில்லாம ஏதாவது இல்லாம பேசிட்டு இருக்கா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்னன்னு கத்து. புரியுதா? நாங்க ஏன் எதுன்னு தெரியாம நின்று திட்டு வாங்கிட்டு இருக்கணும்? எதுக்கு எங்க பார்த்து திட்டிட்டு இருக்கா? எப்பவும் அமைதியா போவோம் இல்லையாக்கா? அந்த நக்கலே தான் அவளுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி தொலை, அதுக்கப்புறம் ஆடந்த ஆடு. ஏன் உங்களுக்கு அந்த மட்டும் காசு இல்லாமலா போச்சு? இங்க இருந்து சென்னை போறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, அங்க இருந்து பிளைன்ல வர்றதுக்கு காசு இருக்கு. ஏன் வீட்டுக்கு தேவையானதோ இல்லைன்னா ஒரு செடி கிட்டி எதுவும் வாங்கி வைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு அந்த மட்டும் இல்லாமலா போச்சு? செடியா பாரு, எங்களுக்கு என்ன வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் கீதா. நீ தேவையில்லாம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காத. முதல்ல என்னன்னு சொல்லு. ராணி அக்கா என்ன லட்சுமி, நீ என்ன அக்கா நீங்க அமைதியா போங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி சுரண்டிட்டு இருக்கா? என்ன யாதுனே தெரியாம நம்ம ஏன் திட்டு வாங்கணும்? அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. செடின்னு ஒரு வார்த்தையை விட்டா. செடியா? என்ன செடி? அது அந்த பழச்செடியா இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்டாலோ? தெரியலையே. ஐயோ, என்ன அங்க குசு குசுன்னு பேசுறிய? என்னது நீ? எப்பா என்ன கீதா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் வந்து கத்திட்டு. என்னக்கா என்னாச்சு? மொத்தமா கூட்டு சேர்ந்து வந்துட்டலானே. ஆனா உங்களோட வெக்கமாவே இல்லையா? ஒரு செடி வேணும் வாங்கி வைக்க வேண்டியதானே. இது என்னன்னா திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு போறது. எங்க இவ கேசு கீசு கொடுத்துருவாளோன்னு மெதுவா எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறது, அப்படிதானே? ஐயோ கீதா, நீ அதையா கேக்கியா? உண்மையே சொல்லேன் கீதா, அந்த செடி ஒன் செவுரு இருந்துல அதுல இருந்து கீழே விழுந்து கிடந்து. சரி உனக்கு வேண்டான்னு நினைச்சிட்டு தான் எடுத்துட்டு வந்ததே தவிர அதை நான் வீட்டுல வச்சு வளர்க்கணும் அப்படிலாம் எடுத்துட்டு வரல. மாட்டினோன்னா வாய்ஸே மாறிட்டு இல்லையா? எப்பா சரியான நடிப்பு தான்ப்பா. அப்படியே எங்களுக்கு செடியெல்லாம் வாங்கி நடனாலும் போயும் உன் வீட்டுல இருந்தாலும் நாங்க எடுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்க இருந்து தோணுதோ அங்க இருந்து எடுப்போம். அப்ப கூட வாங்க மாட்டாவ, எடுக்கத்தான் செய்வாங்களாம். ஆனா இந்ததான் பொழப்பு பழக்கிறதுக்கு. இங்க பாரு கீதா, உனக்கு தான் பேச தெரியும் ரொம்ப நீட்டிட்டு இருக்காத வாய. எங்களுக்கும் பேச தெரியும். உன் செடியோ உன் வீட்டுல கோழியோ முட்டையோ என்ன காணாம போனாலும் நீ என்ன எங்ககிட்டே வந்துகிட்டு இருக்கா? எது நாங்க தான் எடுப்போமா எப்படி? வேற யாருன்னு இந்த ஊர்ல உங்களை மாதிரி திருட்டு தொழில் செய்ய? இந்த 5 பேரும் 5 கூட்டமங்களை தான் திருட்டு தொழில் செய்யிட்டு இருக்கிறீங்க. இங்க பாரு கீதா, திருட்டு தொழில்னு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசாத பாத்துக்க. திருடனதான் சொல்ல முடியும், திருடனவங்கள திருடிங்கன்னு தான் சொல்ல முடியும். அதை தள்ளி உங்களுக்காக எல்லாம் வார்த்தைகளை மாத்திட்டு இருக்க முடியாதுன்னு. எப்பா திருடிக்கிட்டு என்ன ஒரு எகத்தாலும். ஆமா, அப்படியே இவ வீட்டுக்கு வந்து திருடிட்டாலும் ஏன்னா போவியான உன்னை பத்தி ஊருக்கே தெரியும். ஒன்னும் கிடைக்கலன்னா எதையாவது விஷயங்களை கொண்டு வந்து அடுத்த எழுத சண்டைக்கு வர்றது. இவளுக்கு வீட்டு செடி எடுத்தவளம் போப்புறோம். எக்க நீங்களாம் வாங்க. அதான் எடுத்ததோ கொண்டு வச்சாச்சு இல்லையா, அப்புறம் என்ன? நீ கொண்டு வச்சதோ எடுத்ததோ எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் வீட்டுல இருந்து செடி எடுத்துட்டு நான் இல்லாத நேரம் கொண்டு வச்சதும் இல்லாம அது முன்னாடி நின்று செல்ஃபி வேற. செல்ஃபி ஏக்கா, போட்டோ எடுத்ததெல்லாம் இவளுக்கு எப்படிக்கா தெரியும்? கரெக்டா சொல்லியா? அதுதான் தெரியல சின்ன பொண்ணு. நம்ம போட்டோ எடுத்ததை யாரும் பாத்துட்டாவ்ளோ? இருங்கக்கா. சரி விடு கீதா, அதான் எடுத்ததை கொண்டு வச்சாச்சுல, விடு. இதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டே இருக்காத. ஏக்கா, நீங்க போட்டோ எடுத்தத அவளுக்கு எப்படிக்கா தெரியும்? கரெக்டா போட்டோன்னு சொல்லி அழுவ. ஒருவேளை அவ என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் சின்ன பொண்ணு. புரியலக்கா. அங்க என்னன்னு உங்களோட பேச்சு எதனால என்கிட்ட கேளுங்க. எம்மா எவ்வளவு பெரிய நடிப்பு கரையெல்லாம் இருக்கேளுவ. இங்க பாரு கீதா, உனக்கு என்ன பழி வாங்கினதுக்காக தேவையில்லாம எல்லாருமே பழி போட்டுட்டு இருக்காத. உன் வீட்டு செடியெல்லாம் எங்களுக்கு எடுக்கிறதுலாம் அவசியம் கிடையாதுண்ணே. பெய்யும் இவ வீட்டுல போய் வெளியாவ போவியா? அப்புறம் வந்துட்டா நல்லவா. நீங்க இப்படி எல்லாம் உருட்டுவீன்னு எனக்கு தெரியும்ல, அதுதான் வீடியோவை சேவ் பண்ணியே வச்சிருக்கேன். வீடியோவா? என்ன வீடியோ? பாரு, நல்லா பாரு. அட 4 முடி காட்டினா நல்லா பார்த்துட்டே இருப்பே போல இருக்கு. எல்லாரும் உங்க மொபைல்லே பாருங்க. அதான் யூடியூப்ல எடுத்து அப்லோட் பண்ணிருக்கு இல்லையா? 4 முடி. அப்ப எதிரியே நீதானா? கிளாரிட்டிலாம் நல்லா இருக்குல்ல சின்ன பொண்ணு. வீடியோ எடுத்து போட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் 2200 தான் பேருந்து. இப்ப பாரு 15K தாண்டி போகுது வியூஸ். சூப்பர் சின்ன பொண்ணு. என்ன வசந்தி, என்னது இதெல்லாம்? ஏக்க ஏன் கோவப்படுறிய? நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆயிருக்க நினைச்சு பெருமைப்படுங்க. அட புத்தி கெட்டவளே, எதை வீடியோ எடுத்து போடணும் ஒரு அறிவு இல்ல. உடனே அவங்கள்ட்ட போய் போவாதீங்கன்னா வந்துட்டாளுவ திருட்டு கூட்டங்க. இனி வாயை மூடிக்கிட்டு போவி. அப்புறம்
இருக்கிற பிரச்சனை தானதுன்னு இவ வேற. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா என்ன? இப்ப என்னடா ஆளாளாக்கல என்கிட்ட வந்துட்டு இருக்கிறிய? அப்படின்னா என்ன பண்ணிட்டேன்? வீடியோ எடுத்து போட வருது அப்பா. கூமுட்டை வீடியோவை எடுத்து தப்பு இல்ல, அதை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணா எல்லாரும் பாப்பாவளா இல்லையா? ரகசியமா கொண்டு வச்சதை இப்ப ஊரு முழுக்க பாக்க மாதிரி பண்ணிட்டீங்களே. எல்லாரும் பார்த்தா தானே வியூஸ் போகும். வசந்தி ஆனா மன்னிச்சிருக்கீடா, தெரியாம வந்து தொட்டுட்டேம்மா. அதான் தொட்ட பாவத்துக்கு கொண்டு வச்சிட்டோம். இதோட இந்த பிரச்சனைய விட்டுரு. அது எப்படி விட முடியும்? நீங்க பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னா நான் விலகனா, நீ பண்ணுன்னு சொன்னா கூட பிரச்சனை பண்ணனா யாருகிட்ட? என்ன நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் முடியவே செய்யாது. இந்த பிரச்சனை எங்க ஒரு இழுத்து காட்டின்னு பாருங்க. ஏதோ தெரியாதனமா நடந்துட்டு இருக்கீதா, அதை விட்டுதெல்லாம் உங்களுக்கு வீட்டுல வந்து இருக்கு. இது என்ன எல்லாரோட என்கிட்ட கோபப்படி அழுவ? நான் என் போன்ல வீடியோ எடுத்து நான் என் போன்ல இருந்து அப்லோட் பண்ணேன். இதுல உள்ளவளுக்கு என்ன பிரச்சனை? சி, இருந்தாலும் இங்க இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் கோபமும் நம்ம மேலதான் இருக்கு. கொஞ்சம் எஸ்கேப்பாவே நிக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப என்ன கீதா, நீ என்னதான் சொல்ல வரா? இன்னைக்கு செடி எடுத்தது நீங்க கையோட களவுமா மாட்டினிய. எத்தனை நாள் என் வீட்டுல இருந்து தோட்டத்துல இருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பிய? ஐயோ கீதா, நாங்க எங்க இருந்தோம் எடுக்கலம்மா. தெரியாதனமா எடுத்துட்டோன்னு சொல்லியோம் இல்லையா? அதான் விட்டுரு. அதெல்லாம் விட முடியாது. விட முடியாதுன்னா கெட்டி பிடிச்சுக்கிட்டே இரு. எக்க நீங்களாம் வரீங்களா? நம்ம மேல இல்லையா உமா தப்பு? எக்க அவகிட்ட மயிலே மயிலே இறகு போடுதுன்னு அவ இப்படிதான் குதிச்சுக்கிட்டு நிப்பா. நீங்களாம் போங்க ஃபர்ஸ்ட் போங்க. பயந்து ஓடதுக்கு மட்டும் நல்லா தெரியும். ஏக்கா புத்தி கெட்டவா எதை நின்னு பேசிக்கிட்டு தான் நிப்பா. காதுல வாங்காம பேய்கிட்டே இருங்க. ஆளுமுடி எஸ்கேப் ஆயிட்டு வரான். வசந்தி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. வாங்கக்கா போய் பேசிக்கலாம். பாருங்கக்கா எப்படி ஓடி ஆளுவ நீ. அதான் அவ்வளவு போறத பார்த்தாலே பயந்து போற மாதிரி தானே இருக்கு. நீ கேட்டோன்னா திகச்சிட்டாளோ இல்லையா? அதான் திரும்பி பார்க்காம இந்த ஓட்டம் ஓடி அளவுக்கு தான் இந்த ஓட்டம். சரியான திருட்டு கூட்டங்கக்கா. எப்படி பிளான் பண்ணி பக்காவா வந்து எப்படிலாம் எடுத்துக்கிட்டு, அதுவும் வீடியோலாம் எடுத்து செல்ஃபியெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காளோ பார்த்துடுங்க. நான் இதை சும்மாயே விட மாட்டேக்கா. வாங்க ப்ரூஃபோட போவோம். சரி நீ டென்ஷன் ஆகாதவா. அப்பா எல்லா சண்டைக்கு கொஞ்சம் லேட்டா வர்றது நல்லதா போகுது. நல்ல நேரம் கலைஞ்சு போயிட்டாளுவ. இல்லைன்னா நீ பெருசா நான் பெருசா நின்று அடிச்சு காட்டுற மாதிரி நின்றுட்டு இருப்பாவ. ஆனா இவ்வளவு சண்டையிலையும் கீதா நம்மள தேடவே இல்லையே. சரி அவ தேடுற முன்னாடி நம்ம அவகிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். அப்பதான் சண்டையில நம்ம நின்னதாவே அவ கணக்கெடுத்துப்பா. லூசு வசந்தி, எதை எதை வீடியோ எடுக்கிறனே தெரியாம எடுத்து போட்டு அவ அங்கேயே மாட்டி விட்டுட்டா. கியானக்கு இருக்கி என்ன அங்க சண்டை வந்து அங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறிய? இல்லைக்குதா நான் திட்டு கொடுத்துட்டு வரலான்னு தான் நிக்கேன். வாரங்கிதா என்ன வாரேன். எப்படியோ சண்டைக்கு நம்ம வராத விஷயம் அவளுக்கு தெரியல போல. நம்ம வந்ததாவே நினைச்சிட்டு இருக்க. அதையே மெயின்டைன் பண்ணிரும். வாரங்கிதா இந்த வாரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.